கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா கிடையாது. அவங்க வந்து 5 lakhs யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி இப்போ நீங்க சொல்லுங்க, அவங்க 10 lakhs யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கிடையாது, அதிகமா தான். சரி ஓகே, அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா ஒரு கெஸ். மேபி 60 lakhs. 60. அதே அப்பா, இது நம்ம லிஸ்டே இல்லையே. பசங்க தான் வந்து சொல்லுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நம்மளும் ஓகே சொல்லிட்டு அது அந்த பையன் தான் பொண்ணும் வருவாங்க. பட் அவங்களுக்கா தெரிஞ்சு யார் தப்பா இருக்குதோ அவங்க வரும். மேக்ஸிமம் பசங்க வருவாங்க, இறங்கி போவாங்க. சில क्वेश्चंसலாம் கேக்குறேன். ஜஸ்ட் நீங்க ஓகே, லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? எதா இருந்தாலும் ஓகே. கேமரா பார்த்தாங்க. எதா இருந்தாலும் ஓகே. எதா இருந்தாலும் ஓகே. ஏன் லவ் மேரேஜ்? லவ் மேரேஜா? கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஏன்னா நான் லவ் பண்றேன், அதனால தான். ஓ நைஸ். ஆக்சுவலா நீங்க லவ் பண்றீங்க, நான் வந்து லவ் மேரேஜ். ஏன்னா லைக் பொண்ணு கிடைச்சா போதுன்றீங்களா? அப்படின்னு இல்லை, வீட்டில் பார்த்த பொண்ணு இருந்தாலும் ஓகே, நான் பார்த்தா பொண்ணு இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான். உங்களோட சேலரி ஃபார் மந்த் யாருக்கு என்னோட கேட்குறீங்களா? அதுனா ஒரு 1.5 lakh இருந்தா ஓகே வரும். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் 1.5 lakhs இருந்தா. ஆஃப்டர் மேரேஜ் see I am also working, he is also working. ஃபியூச்சர்க்காக வேணும்னா இப்போதைக்கு சொல்றேன் 1 lakh per for me and for him. He also needs to earn 1 lakh, I also needs to earn. That is the aim for us. ஓகே, ரெண்டு பேருமே சேர்ந்து மேனேஜ் பண்ணி லைஃப் வந்து ரன் பண்றீங்க. மேக்ஸிமம் 2 lakhs. ஓகேவா? ரெண்டு பேருக்கு சேர்த்து 2 lakhs இருந்தா ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணலாம். ஒருவேளை ஒருத்தர் போனா ஒருத்தர் வச்சு சமாளிக்க முடியும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் 50 பண்ணாலும் நான் 50 பண்ணாலும் ஓகே. மேரேஜுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? லைக் ஒரு ரிசப்ஷன் கிராண்டா பண்ணலான்னு இருக்கேன். பட் எஸ்டிமேஷன் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ரிசப்ஷன் மட்டும் மேரேஜ் எப்படினாலும் ஒரு ரிசப்ஷன் மட்டும் கிராண்டா பண்ணலாம். அப்ராக்சிமேட்டா என்ன ஒரு பிரைஸ் இருக்கும்? மேக்ஸிமம் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா நீங்க செலவு பண்ணுவீங்க? Expense 5 lakh. 5 lakh. 10 to 5 lakhs. 10 to 5 lakhs. அப்ராக்சிமேட்டா இல்ல, ஃபிக்ஸடா சொல்லுங்க. சரிடானா 10 lakhs. 10 lakhs. நீங்க வந்து 5 lakhs. 5 lakhs. அப்படிதானா? ரெஜிஸ்டர் மேரேஜ். நோ மேரேஜ்னு சொல்லுவாங்க. Register marriage. சோ அதுக்குமே ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்கும்ல, சுத்தமா இல்லாம நீங்க இருக்கு. 100 150 ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. சோ அத முடிச்சிருவீங்களா? see நான் ரொம்ப கம்மி தான். ரிசப்ஷன் இருக்கும், फ्रेंड्स நிறைய பேர் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி நம்மளுக்குள்ள வெச்சுக்கலாம்ல. ஓகே, அதனால வந்து மேரேஜுக்கு செலவு பண்ண மாட்டீங்க. நான் என்ன கேட்டா அதெல்லாம் வேஸ்ட். ஓ அதெல்லாம் வேஸ்ட். ஒரு 10 to 15 lakhs அந்த மாதிரி. 10 to 15 lakhs. Yes. ஐ மீன் உங்க சைடுல இருந்து மட்டும். எங்க சைடுல இருந்து. லவ்ல பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் யார் வந்து அத சால்வ் பண்றது? பசங்களா பொண்ணுங்களா? அப்படின்னு இல்லை ப்ரோ. இப்போ நார்மலாக லவ்னாலே ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே ரெண்டு பேருமே தான் இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் அது ஒரு சக்ஸஸ், ஒரு ஈகோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது. சென்னையிலே ஒரு பெரிய கம்பெனில ஒரு வேலை ஒன்று கிடைக்குது. ஓகேங்களா? பெரிய ஒரு வாய்ப்பு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் ஒன்று கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்துல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? லவ் தான் ப்ரோ சூஸ் பண்ணேன். ஏன்னா வேலைலாம் நம்மளுக்கு திருப்பி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். பட் லவ்ங்கிறது ஒரு நல்ல இதுதான் உங்க லைஃப், உங்க கெரியருக்கான ஒரு ஸ்டார்டிங் போயிட்டே தான். அதே சேம் டைம் அதே மாதிரி உங்க லைஃப் லாங் ஒருத்தவங்க வரப்போறாங்க, அவங்க தான் அப்படின்னும் போது நீங்க வந்து அந்த பொண்ணை தான் சூஸ் பண்ணுவீங்க. பொண்ணை தான், பார்ட்னர் தான் ப்ரோ சூஸ் பண்ணுவேன். பார்ட்னர் கிடைக்கிறது இப்போ ரொம்ப டிமாண்ட், நல்ல பார்ட்னர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலை இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே, லவ்ல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யார் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, பசங்களா பொண்ணுங்க வந்து கோவப்படுவாங்க, ஆனா அவங்க கிட்ட மட்டும் கோவப்படுவாங்க. சோ அவங்க மேக்ஸிமம் பசங்க தான் வந்து சொல்லுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நம்மளும் ஓகே சொல்லிட்டு அது அந்த பையன் தான் பொண்ணும் வருவாங்க. பட் அவங்களுக்கா தெரிஞ்சு யார் தப்பா இருக்குதோ அவங்க வரும். மேக்ஸிமம் பசங்க வருவாங்க, இறங்கி போவாங்க. பசங்க வந்து இறங்கி போவாங்க. பொண்ணுங்க வந்து ரொம்படியா இருக்கிறதா, நான் வரமாட்டேன், நீ தான் வரணும் அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் இறங்கி போயிருவேன் அப்படின்றீங்களா? நான் இறங்கி பொண்ணுங்களும் இறங்கி போறாங்க இருக்காங்க. சரி ஓகே. உங்களுக்கு வந்து லாஸ்டா ஒரு கேள்வி. சென்னை ஐ திங்க் இந்தியாலே ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல ஒரு ஜாப், லைஃப் செட்டில், ஓகேவா? அப்படி ஒரு ஜாப் ஒன்று கிடைக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? ஐ மீன் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்னு வச்சுக்கோங்க. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற லவ் இருக்கு அந்த இடத்துல. ரெண்டே ஆப்ஷன் தான். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? என் லவ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். சென்னை இல்லனா ஹைதராபாத், ஹைதராபாத் இல்லனா ஓவரால் இந்தியாலயே சொல்றேன். ஓவரால் அது இல்லனா எப்படி? லவ் தான். எவ்வளவு பெரிய கம்பெனி கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவர் பாத்துப்பாரு. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ஆமா. நீங்க வந்து 10 lakhs. ஓகே, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? 4 years. 4 years ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. ஓகே, அவங்க வந்து 5 lakhs வந்து செலவு பண்ணனும் அப்படினு இருக்காங்க. அது உண்மையா? கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா கிடையாது. அவங்க வந்து 5 lakhs யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி இப்போ நீங்க சொல்லுங்க, அவங்க 10 lakhs யூஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கிடையாது, அதிகமா தான். சரி ஓகே, அவங்க எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா ஒரு கெஸ். மேபி 60 lakhs. 60.
அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ட்ரூ சரி, இப்போ நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா 10 to 15 lakhs 10 to 15 lakhs. இதுக்கு பரவாயில்லைங்க, 60 lakhs இருக்கு. 10 சும்மா சொல்றேன் அவெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றீங்களா? சரி, ஓகே. ஒரு ரிலேஷன்ஷிப்ல சண்டை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்து போறது பசங்களா பொண்ணுங்களா? பசங்க தான் அப்ப பாருங்க, ஒத்துக்கிறாங்க. அவங்களே வந்து பசங்க வந்து விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்ட்டு ஒத்துக்கிறீங்க. சரி, ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஓகே, இல்ல ஒத்துக்கிறீங்க. ஐ மீன் நீங்க பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில நிறைய பேர் இருப்பாங்க, மேபி அதை பார்த்து நீங்க சொல்றீங்க. ஓகேவா? இப்போ லாஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இந்தியாலயே ஓகேவா ஒரு பெரிய கம்பெனில ஓகேவா ஒரு வேலை ஒன்று கிடைக்குது, லைஃப் டைம் செட்டில்மெண்ட், ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது உங்களுக்கு. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் பார்ட்னர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறாங்க. அவங்க உங்க லைஃப் லாங் வந்து கம்பல்சரி ரொம்ப ஆனஸ்டா உண்மையா இருப்பாங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? மணி ஜாப் தான் ஜாப் தான். கண்டிப்பா ஜாப் தான் ப்ரோ. ஒரு ஆனஸ்டான ஒரு பர்சன் இருக்காங்க லைஃப் லாங் உங்களுக்காக வந்து. அதே மாதிரி ஜாப் போயிட்டு கூட இன்னொரு பர்சன் கிடைக்குதானே போறாங்க அப்படின்றீங்க. இல்ல, இது வந்து ஒரு டைம் தான் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அப்படின்னா நீங்க வந்து உங்க ஜாபை செலக்ட் பண்ணுவீங்களா இல்ல உங்களோட ஃபியூச்சர் செலக்ட் பண்ணுவீங்களா? ஜாப் தான். ஜாப் தான். என்னன்னாலும் பரவாயில்ல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். எனக்கு ஜாப் தான் முக்கியம். உங்களுக்குமே தானே? ஆமா, ஜாப் தான். ஜாப் தான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ so much.